ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வ்ளாகில் என்னோடய அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவோம். அதை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். அவளுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தது. ஸோ அந்த 2 நாள் லீவில் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கான ஒரு சின்ன திங்ஸ் மட்டும் கொஞ்சமாக அன்றைக்கி 2 நாளைக்கு தேவையானதை மட்டும் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டோம். என்னவோ தெரியல, யாருக்காக இருந்தாலும் இப்படி தான் தோணுமான்னு தெரியல. எப்போவுமே நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து தான் அந்த ஒரு ஜாலி, அந்த குஷி கிளம்புன்னு வரும்னு தெரியல. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு. சரி கிளம்புன்ற போதே ஒரு வைப்பாக அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே காரில் கிளம்பிட்டோம். நியர்பை நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. 3:15க்கு அந்த ட்ரெயின் 7கெல்லாம் ரீச் ஆகிடும் ஊரில். ஜோலார்பேட்டில் இறங்கிடுவோம். இறங்கினோடனே அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்குவார். போகும்போது கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சுன்னு அப்படியே பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டாப் பண்ணி அங்கே கொஞ்சம் காற்றும் டயருக்கு காற்று கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பெட்ரோல் போட்டுட்டு. போகும்போது அவன் இந்த கிளாஸ் வச்சுருந்துருப்பான். இது ஒரு நல்லா இருந்துச்சு. இதை வச்சு சும்மா ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவளை வீடியோலாம் சும்மா அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்குமே ஒரு ஜாலியாகிடுச்சு பாப்பாவுக்குமே. எங்கன்னா கிளம்புறோம் அப்படின்னா அவளுக்குமே ஒரு குஷியாகிடுவான். நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் அழுவாங்க, அந்த அடம் பிடிப்பாங்க. இவள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அந்த அழுகையோ அந்த அடம் எதுவுமே இருக்காது. வெளியே கிளம்புறோன்னா ஜாலியாக கிளம்பிடுவான். போகும்போது கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸும் அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டோம். எப்பயும் நான் இதை செஞ்சு எடுத்துருவேன் வீட்டிலேருந்து. ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, கேக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டிலே ஹோம்மேடாக தான் பண்ணிவிடுவேன். பட் அன்றைக்கி டைம் இல்லைன்றனால சரி சும்மா கொஞ்சம் வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். போனால் நாங்கள் இயர்லியாக கிளம்பிட்டோம். இயர்லியாக கிளம்புனாலும் யாரும் வரல அவ்வளோவா. அதனால் நாங்கள் உட்காந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வரல கூட, நானும் பாப்பா மட்டும்தான் கிளம்புனோம். போகும்போது அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு விளையாடிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் அவள் தூங்கிடுவா. தூங்கிட்டானா ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிடுவா. தூங்கி எந்திரிச்சிருவா. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அப்படியே வந்துடலாம். ஒரு சேலம் கிட்ட வரும்போது எந்திரிச்சோடனே நானும் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே பிரதர் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. கூப்பிட்டோடனே வீட்டுக்கு வந்தோடனே ஒரே பாட்டி பார்த்தோன்னா தாத்தா வரல. பாட்டியை பார்த்தோன்னே ஒரே குஷியாயிட்டாங்க. அப்புறம் அவளோட வீடியோஸே டிவியில் போட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அதை அவள் பார்த்துட்டு இருந்தா. இது யாழ் நிலா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா. அவள் ஒவ்வொரு ஷார்ட்ஸாக போட்டு பார்க்கும்போது அவளுக்கு ஒரே ஜாலி குஷி ஆயிட்டா அவள். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. எப்பவுமே எங்கள் வீட்டில் இந்த சிங்கிள் சைல்டாக வளர்க்குற குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்து போல் நிறைய பேர். அதுவும் இவளோட நேச்சர் எப்படின்னா எல்லாருமே அவளுக்கு நிறைய பேர் கூட சுற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாள். இங்கே வந்துட்டு அந்த சான்ஸ் இல்லை. நான் அவளோட அப்பா மட்டும்தான் இருக்கோம். யாரும் கூட பெருசாக இல்லாதனால அவளுக்கு ஒரு மாதிரி எங்கள் முகத்தை பார்த்தே போர் அடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அங்கே போன உடனே ஒரே ஜாலி. அந்த கார் வச்சுட்டு இருந்தாங்க, ரிமோட் காரு. தம்பியோட ஒய்ஃப் வச்சுருந்தாங்க. அதை வச்சு எடுத்து கொடுத்து அப்படியே விளையாடிட்டு இருந்தா. உடனே எங்கள் அப்பா வந்துட்டார் கொஞ்சம் நேரத்தில். அவரை பார்த்த உடனே ஒரே குஷி. ஏன்னா அவர் ரொம்ப சின்னதுலேருந்துக்கும் போதே தாத்தா கூட அவ்வளோ அட்டாச்சு. பார்த்த உடனே அப்படியே ரொம்ப இதுவாகிட்டா. வரும்போது எனக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தார். எப்பவுமே அப்பா அப்படி தான், பொண்ணுங்களுக்கு என்ன வேணும் என்ன அப்படின்றது அவங்க கேட்காத முன்னாடியே அது நடந்துடும். சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். ரொம்ப 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 என்ன சொல்கிறது, அது சொல்ல முடியல என்னால். எப்பவுமே பெண்களுக்கு வந்துட்டு அப்பானாவே ஒரு விதமான பாசம் இருக்கும். அப்புறம் அவளுக்குமே அப்படி தான். அவளுமே ரொம்ப தாத்தா கூட அட்டாச்சாக இருப்பாள். வந்தவுடனே விளையாடிக்கிட்டு உட்காண்ட்ருந்தா. அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நடக்கும். இந்த டோட்டலஸ் வீட்டில் வச்சுருந்தா இப்படி தான். ஃப்ரிட்ஜில் போய் விளையாடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது. இது நெக்ஸ்ட் டே வந்துட்டு சும்மா சரி வெளியே எங்கேனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என்னென்னா இவளுக்கு கொலுசு வந்து அருந்துருச்சு. சரி சும்மா அப்படியே ஷாப் பண்ணிவிட்டு, அதாவது நகை கடைக்கு போய்ட்டு அந்த கொலுசை மாற்றிட்டு ஏதாச்சும் பார்க்கலாம், வேறு ஏதாவது பார்க்கலாம். பட் இப்போ தங்கம் வாங்குற அளவுக்கு இல்லை. அது விலையெல்லாம் எங்கேயோ போய் கிடக்கு. ஆனால் சரி ஏதாச்சும் கொலுசு மட்டும் மாற்றிட்டு சும்மா அப்படி நம்ம லேடிஸ்க்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுனாவே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் சரி சும்மா அப்படியே கொலுசு வாங்கிட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் பாய் சொல்லிகிட்டு இருந்தான். சரி நம்ம அன்றைக்கி பஸ்ஸில் கிளம்பலாம். ஏன்னா இவள் பஸ்ஸில் அந்தளவுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனதில்லை. போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த இதுக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் 4 வீலர் வச்சுருக்கிறதுனால 4 வீலர்லேயே ட்ராவல் பண்ணிடுறோம். பட் பஸ்ஸுன்றது அந்தளவுக்கு இன்னும் இவ்வளோ நான்
பெருசாக கூட்டிகிட்டு போனதில்லை. சரி அன்றைக்கி பஸ்ஸில் போனோடனே ரொம்ப ஜாலியாகிட்டான், ரொம்ப குஷியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் போயிட்டு அவளை கொலுசெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு சில்வரில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு நெக் பீஸ் 2. அது சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக போட்டுக்குவா. எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் ரெடி பண்ணி விடுறதுனா அவள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்குவாள். இந்த ரொம்ப ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் இருக்க போட்டால் கூட வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டான். ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டுக்குவாள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தாவே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி சின்னதாக இது மட்டும் கொலுசு மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு போகலாம். போகிற வழியில் அவளுக்கு ஒரு ஸ்லிப்பர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே நல்லாயிருக்கும். ரெகுலர் கடைன்றதுனால எனக்கு கொஞ்சம் தேடி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே கடைக்கு போனால் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பஸ்ஸில் திரும்ப ரிட்டன் போய்கிட்டு இருந்தோம் வாணியம்படிக்கு. கொலுசு வந்து திருப்பத்தூரில் எடுத்தோம் பக்கத்துலேயே. இங்கே வந்துட்டு நியர்பையில் இருக்கிற ஒரு ஷாப், நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும் போதே அங்கே தான் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ஷாப்புக்கு போனோம். அது ஒரு நல்லாவே இருக்கும், எல்லாமே வந்துட்டு டிசைனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் எடுத்து காமிச்சாங்க. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் எடுத்து காமிச்ச உடனே ஆல்ரெடி அவள் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி தான் ஸ்லிப்பர் போட்டுட்ருக்கான். பட் அவளுக்கு இன்னும் அந்த ஸ்டோன் வச்சு ஸ்லிப்பெல்லாம் எடுத்து கொடுத்தோடனே நான் போடணும் ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நடுவில் இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தான். அவளும் அவங்க அத்தை பாட்டி எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்லிப்பர் வந்துட்டு ரொம்ப உண்மையாக நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இது இந்த ஏஜ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர் கொஞ்சம் செட் ஆகலை. அவளுக்கு அதை நடக்கவே தெரியல, அதில் அப்படியே வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நார்மலாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் மட்டும் நார்மலாக ஷூ மட்டும் வாங்கிட்டு அப்புறம் இது பக்கத்தில் இருக்க நியர்பை இருக்கிற வளையல் கடைக்கு போனோம். அங்கே போய் சும்மா சின்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது எடுத்த கிளிப்பிங்ஸாக இது அப்படியே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே க்ரீனிஷாக. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நியர்பை வந்தாச்சு. ஆனால் அவங்க அத்தை கூட வந்துட்டு அவள் ரொம்ப அட்டாச்சுடு. அவங்க ஊருக்கு போனாவே சரி, அவங்க அத்தை, அதாவது தம்பிக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. அவங்க அத்தை கூட நல்லா சீக்கிரம் செட் ஆகிட்டா அவன். அப்புறம் இந்த திங்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு அந்த வளையல் கடையில் வாங்கினோம். அதாவது இந்த சும்மா வளையல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல நல்லா இருந்துச்சு. வளையல்ஸ் எல்லாமே, பேங்கிள்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி வெல்வெட் பேங்கெல்லாம் நான் நிறைய தேடி இருக்கேன். பட் இங்கே கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியல அந்தளவுக்கு. போகணுன்னா ஆர்எஸ்புரம், இந்த காந்தி அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கிராஸ் கட்டுறது அங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்தளவுக்கு அந்த ஷாப்ஸ் எல்லாம் நான் தேடல. அங்கே போனால் எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரே ஷாப்பில் வாங்கிட்டோம். ஈவினிங்காக சும்மா வந்துட்டு பிரதரை வந்துட்டு கடை வச்சுருக்காங்க, ஸ்டோரு, மளிகை கடை மாதிரி க்ராசரி ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்தில் கோவில் இருக்குது, சாய்பாபா கோவில். அங்கே போய்ட்டு சும்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கடைக்குள்ளே போனோடனே அவள் என்னவோ ஓனர் அவள் வந்து ஷாப்பில் வந்துட்டு எங்களை பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் அது வாங்கி எடுத்துக்கொடு, இது எடுத்துக்கொடுன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தான். இந்த குழந்தைங்களோட சேனல்ஸ்லலாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு அப்படி தான் விளையாடுறாங்க. இந்த டயானா, அந்த ரோமா, அந்த சேனலை பார்க்கறதுல அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். இது வந்து அடுத்த நாள் சண்டே நாங்கள் ஊருக்கு கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். மார்னிங்கே ட்ரெயின் இருந்தது 9:15க்கு. அப்போ ரெடி ஆகிட்டு அவங்க அத்தைகிட்ட போய் காமிச்சிட்டு இருந்தா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் இது சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வரும்போது இருந்த சந்தோஷம் வந்துட்டு கிளம்பும் போது நமக்கு இருக்காது. அச்சோ நம்ம அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போக போகிறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன தான் மேரேஜ் ஆகிட்டாலுமே சரி, நம்ம திரும்பி நம்மளோட அப்பா அம்மாவை போய் பார்க்கும்போது ஏன் மேரேஜ் ஆச்சு, ஐயோ நம்ம இன்னும் வளர்ந்துருக்கக்கூடாது, இதே மாதிரி சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் மட்டும் வந்துட்டு போகும் நமக்கு. பட் என்ன பண்ணுறது, வளருறது, அப்புறம் மேரேஜ் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் பார்க்குறதுன்றது நேச்சர் ஆகிடுச்சு. ஸோ அது வந்துட்டு நம்ம யாராலையும் வந்துட்டு மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் டே எப்பவுமே வந்துட்டு இது எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒரே பேக்கோடு தான் போவோம், வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் இருக்கும். ஆனால் ரிட்டன் போகும்போது என்ன தான் அதை கொடுத்து அனுப்புவாங்கன்னு தெரியாது. இருக்கிற மிளகா பொடியிலேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்து நம்ம பொண்ணு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்போ தான் நம்ம ஊருக்கு போகிறோம் தெரிஞ்சோடனே அப்போ தான் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி நமக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடக்கும். இது இப்போ மேரேஜெல்லாம் முன்னாடி தான் நான் படிக்கும் போதுலேருந்தே, ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அப்படி தான். ஹாஸ்டல் தங்கி படிக்கும்போது எனக்கு அப்பா வராரு அப்படின்னாவே நிறையா சாப்பாடெலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. திங்ஸ் இருக்கும்,
அந்த மாதிரி நிறைய பேக் அது ரிட்டர்ன் போகும்போது பேக் அதிகமாக இருக்கும். ஹஸ்பண்ட் கூட கேட்பார், என்னதான் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு வருவியோ தெரில, போகும்போது ஒரே பையோடு போகிற, வரும்போது மட்டும் அவ்வளோ பேக் எடுத்துருவேன். இது எல்லா லேடிஸ்க்குமே அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு அவங்க எப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தா, சும்மா அந்த ட்ரீ மவுண்டைன் சொல்லிகிட்டே இருந்தா. அப்புறம் இந்த ட்ரெயினில் வந்துட்டு இந்த இதுவெல்லாம் விற்பாங்க, இந்த கீ செயின், இந்த பொம்மை அந்த மாதிரிலாம் விற்பாங்க. அந்த மாதிரி வரும்போது இவன் முடிச்சிட்டு இருந்தானா அவ்வளோதான், நம்ம ஜோலி முடிஞ்சுது. எதையாச்சும் வாங்கி தர சொல்லி நம்மளை கேட்டுகிட்டே இருப்பான். அப்படி தான் அங்கே போகும்போது ரிட்டர்ன் போகும்போது வந்துட்டு இந்த கிச்சனில் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி இருந்தது. நான் நிறைய டைம் நிறைய வாங்கி கொடுப்பேன் இவங்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்தோடனே தூக்கி வீசி எரிஞ்சிருவான். இப்போ வந்துட்டு இந்த பொம்மை மாதிரி வாங்கி கொடுத்து அதை பாப்பான்னு சொல்லி மடியில் வச்சுக்கிட்டு இருந்தா, வச்சுட்டு விளையாடிட்டே இருந்தா. சரிம்மா இது வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி 1:30 2 கிட்ட வீடு ரீச் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. இந்த வீடியோவில் நாங்கள் 1 டே ட்ரிப் அந்த போயிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி vlogs இனிமேல் நிறைய வந்துகிட்டே இருக்கும். உங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் எங்களோட லைஃப்பை உங்களோட ஷேர் பண்ணி உங்களோட கனெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பாவோட நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாட்டா, see you next.